மிகுந்த நல்ல காலை, நல்ல மதியம் அல்லது நல்ல இரவு அனைவருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, மேலும் இந்த போதனை, இந்த கற்பனை பார்க்கும் அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்த்துகள். சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் அனைவரும், இன்று நாம் ஒரு தியானம், ஒரு சிந்தனை செய்யப் போகிறோம். அது தூய ஆவியானவரை பற்றியதாக இருக்கும். ஏனென்றால் சிலர் என்னிடம் மின்னஞ்சல் மூலம் கேட்டிருக்கிறார்கள், தூய ஆவியானவர் பழங்காலத்தில் எப்படி வெளிப்பட்டார்? இப்போது சுவிசேஷத்தில் அவர் எவ்வாறு வெளிப்படுகிறார்? அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தூய ஆவியானவர் வெளிப்படுகிறார் என்பதை கேட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், அங்கேயும் தேவ ஆவியினை பற்றி பேசப்படுகிறது. அப்படி என்றால் அது எப்படி? இதற்கு பின்னால் உள்ள வித்தியாசம் என்ன? பழங்காலத்தில் தேவ ஆவியின் செயல் என்ன? தூய ஆவியானவரின் வெளிப்பாடு எவ்வாறு? பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு பிறகு, இப்போது 2 ஆண்டுகளாக ஆண்டவரின் வார்த்தை, சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. அதற்கும் முந்தைய வெளிப்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதில் இருக்கும் வேறுபாடு என்ன? சகோதரர்களும் சகோதரிகளும் தேவாலயத்தில் உள்ள அனைவரும் ஏற்கனவே இந்த கற்பனையை அறிவார்கள். எனவே இந்த கற்பனை புதியவர்களுக்காகவும் இருக்கலாம். மேலும் எங்களுக்கு நீண்ட காலமாக சேர்ந்திருக்கிறவர்களும் இதை கேட்டு மேலும் கற்றுக்கொள்ள விரும்பலாம். புதியவர்கள் கூட இந்த கற்பனையை அறிய விரும்புகிறார்கள், ஏனெனில் அவர்கள் இதற்கு முன் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அதனால் இன்று நாம் இந்த விஷயங்களை ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி கவனித்து மகிழ்வோம். இதனால் நமக்கே தெளிவாக இருக்கும். இதை உணர்ந்த பிறகு நாம் வேதாகம செய்தியை பகிரலாம், மக்களிடம் பேசலாம், அவர்களை கற்றுக் கொடுக்கும் பணி செய்யலாம், சொர்க்க ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தையும் பற்றி போதிக்கலாம். மோசேயின் சட்டத்திற்கும் பழைய ஜனங்களுக்கும் மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான இரட்சிப்பு முறைகள் இருந்தன. பழங்காலத்தில் ஆண்டவர் மோசேயின் மூலம் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய கட்டளைகளை, தம்முடைய சட்டங்களை வழங்கினார். மேலும் மோசேயிடம் கூறினார், மோசேயே, ஜனங்களிடம் சொல்லு, என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோர், என்னுடைய சட்டங்களை நோக்கி நடப்போர் என்றென்றும் வாழ்வார்கள். ஆனால் ஜனங்கள் தோல்வியடைந்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டனர். எவரும் முழுமையாக கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றவில்லை. அதனால் கடவுள் அவர்களை மறுத்துவிட்டார். அவருடைய திட்டத்தை மாற்றினார். இரட்சிப்பின் முறையும் மாறியது. அதனால் பழங்காலத்திலேயே ஆண்டவர் தமது புதிய திட்டத்துக்காக தீர்க்கதரிசிகளின் மூலமாக தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் எதிர்காலத்திற்காக ஒருவித ஏற்பாடுகளை செய்தார். அதில் அவர் மசியாவாகிய இரட்சகரே, கிறிஸ்துவை அனுப்புவார். அவர் வந்தபின் ஒரு பரிசுத்த ஜனத்தை உருவாக்குவார். ஒரு ஜனத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தி ஆண்டவரின் கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். அதற்காகத்தான் இந்த திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரட்சிப்பின் புதிய முறையாகும், 2வது முறையாகும். மேலும் இன்று ஒரே இரட்சிப்பு முறை இதுவே, கிறிஸ்துவின் சுவிசேஷம், நல்ல செய்தி, இரட்சகர், மசியா, கடவுளின் அனுப்பப்பட்டவராகிய கிறிஸ்துவை நம்புதல். ஏனென்றால் அவர்தான் மக்களை இரட்சிக்க, ஒரு பரிசுத்தமான, உகந்த ஜனத்தை உருவாக்க, பரிபூரணமான தேவாலயத்தை அமைக்க வந்தார். மேலும் தூய ஆவியானவரை அனுப்புவேன் என்று அவரே சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அவர் ஒரு நாள் தூய ஆவியானவரை அனுப்புவேன் என்று முன்னமே உறுதி செய்திருந்தார். பலர் இதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே தேவ ஆவி இருந்ததே. கடவுள் ஆவியினை பரப்பியிருந்தார். தீர்க்கதரிசிகள், பெரிய மனிதர்கள் தேவ ஆவியின் வழிகாட்டுதலை கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவ ஆவியின் சக்தி இருந்தது. ஆமாம், ஆனால் நாம் இரட்சிப்பு முறையை பற்றியும் தேவ ஆவியின் வெளிப்பாட்டை பற்றியும் பேசுகிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவ ஆவியை அனைவரும் பெறவில்லை. அது எல்லோரிடமும் இருந்தது அல்ல. தேவ ஆவி சிறப்பாக தீர்க்கதரிசிகளுக்கும் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் மட்டும் வந்தது. மேலும் அவர்களிடையே தங்கியிருக்கவில்லை.
ஆனால் தேவாலய வேலைகளைச் செய்ய வேண்டும், ஒரு தீர்க்க தரிசனம் வழங்க வேண்டும், ஒரு அரசரிடம் போய் பேச வேண்டும், தேவனுடைய ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் மட்டுமே தேவ ஆவி அவர்கள் மீது வந்தது. ஆனால் கடவுள் முன்கூட்டியே வாக்களித்தார், கிறிஸ்துவுக்குப் பிறகு அவர் தூய ஆவியை அனுப்புவார். அப்பொழுது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அனைவரும் தூய ஆவியின் இருக்கையை அனுபவிப்பார்கள். அவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவி இருப்பார். இது பழைய ஏற்பாட்டில் நடந்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதனால் இன்று நாம் இதை படிக்கவும் ஆய்வு செய்யவும் விரும்புகிறோம். இதை நன்றாக வேறுபடுத்திக் கொள்ள, இதை புரிந்து கொள்ள, இதன் மூலம் நாம் கடவுளை பற்றி மேலும் அறியலாம், மேலும் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதனால் நமக்கு உறுதி, நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு இருக்கும். ஏனெனில் நாம் கடவுளை பற்றி கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரின் செயல்களில் நமக்கு உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அப்படி என்றால் நாம் தொடங்குவோம். நான் அதிகமாக வேதாகமத்தை படிக்கப் போகவில்லை, ஏனென்றால் இது ஒரு நீண்ட தலைப்பு, பல மணி நேரங்கள் ஆகிவிடும். அதனால் நான் வெறும் சில முக்கியமான மனிதர்களைப் பற்றி பேசுகிறேன். உதாரணத்திற்கு யோசேப்பு, யாக்கோபின் மகன் பற்றி பேசலாம். யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அதில் அவரது இளைய மகன் யோசேப்பு, அவன் சகோதரர்கள் பொறாமையால் எகிப்துக்கு விற்கப்பட்டான். எகிப்தில் கடவுள் அவனுக்கு தனது ஆவியின் ஒரு பகுதியை அளித்தார், அவனுக்கு கனவுகளை விளக்கும் திறனை அளித்தார். அங்கேயே யோசேப்பு எகிப்தின் சில மனிதர்களின் கனவுகளை விளக்கினார், மேலும் அரசரின் கனவுகளையும் விளக்கினார். இதனால் யோசேப்பு இராச்சியத்தின் 2வது உயர்ந்த பதவியை அடைந்தார். இது கடவுளின் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதன் பிறகு யோசேப்பிற்கு கடவுள் கனவுகள் கொடுத்தார். அந்த கனவுகளில் அவனுடைய தந்தையும் தாயும் சகோதரர்களும் அவனுக்கு முன் வணங்குவார்கள், அவனை மரியாதை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தினார். காலப்போக்கில் அவை அனைத்தும் நிறைவேறின. கடவுள் யோசேப்பை கனவுகளின் மூலம் வழிநடத்தினார். பின்னர் எகிப்தில் அவனுக்கு கனவுகளை விளக்கும் சக்தியை கொடுத்தார். இது யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ ஆவியின் வெளிப்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த வெளிப்பாட்டை நாம் பின்னர் புதிய ஏற்பாட்டில் அல்லது கிறிஸ்துவுக்குப் பிறகு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எவ்வாறு வெளிப்பட்டது என்று ஒப்பிடப் போகிறோம். மேலும் ஒரு வெளிப்பாடு, கடவுள் யாக்கோபிடம் கனவுகளிலும் தரிசனங்களிலும் பேசியது. கடவுள் யாக்கோபிடம் கனவுகளிலும் தரிசனங்களிலும் பேசினார். அவருக்கு எதிர்காலம் பற்றி பேசினார். அவர் ஒரு ஜனத்தை உருவாக்கப் போவதாக, அந்த ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றும் மட்டுமே ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். யாக்கோப் கனவு கண்டார், தரிசனங்களில் கண்டார், ஒரு ஏணி இருப்பதை கண்டார். அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறிச் சென்று இறங்குவதையும் கண்டார். அந்த ஏணி விண்ணகம் வரை சென்றது. கடவுள் ஒரு அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று கண்டார். இவை அனைத்தும் யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த தேவ ஆவியின் வெளிப்பாடுகள். ஆனால் தேவன் அவனை எப்போதும் கனவிலும் தரிசனங்களிலும் வழிநடத்தவில்லை. ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டுமே அவனிடம் பேசினார். அவ்வப்போது தேவன் அவனிடம் வெளிப்பட்டார். இது பழைய ஏற்பாட்டில் தேவ ஆவியின் வெளிப்பாட்டில் காணக்கூடிய ஒரு உண்மை. தேவன் சிலரை மட்டுமே அழைத்துக் கொண்டார், அவர்களுக்கே வெளிப்பட்டார். ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டுமே நடைபெற்றது. தேவன் தனது திட்டத்தின்படி சிலரை அழைத்து அவர்களை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட ஜனத்தை உருவாக்க நினைத்தார். அதேபோல் கடவுள் மோசேயிடமும் பேசினார். மோசே கடவுளின் தீர்க்கதரிசியாக இருந்தார். தீர்க்கதரிசியாக மோசேயிடம் தேவ ஆவி இருந்தது, மேலும் கடவுள் அவரிடம் நேரடியாக பேசினார். மோசே கடவுளின் குரலை நேரில் கேட்டார். அவர் கனவுகளிலும் தரிசனங்களிலும் பேசவில்லை, ஆனால் உண்மையாக நேரில் பேசினார். இப்போது நான் இங்கு பேசுவது போல, நீங்கள் என்னை கேட்பதைப் போலவே கடவுள் மோசேயுடன் பேசினார். வேதாகமம் கூறுகிறது, ஒரு மேகமண்டலம் கடவுளின் உருவத்தை மூடி வைத்தது. அதனால் மோசே ஆண்டவரின் முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் அவர் தேவனுடைய குரலை நேரடியாக கேட்டார்.
இது ஒரு திரை வைத்து ஒருவருடைய குரலை கேட்பது போல இருந்தது. இங்கு என்னை சிலர் நேரில் பார்க்கிறார்கள், ஆனால் திரையின் பின்னால் இருப்பவர்கள் என்னைக் காண முடியாது, ஆனால் என்னுடைய குரலை கேட்க முடியும். இவ்வாறே கடவுள் மோசேயுடன் பேசினார். கடவுள் மோசேயிடம் கூறினார், நான் உன்னிடம் நேரில் பேசுவேன், உனக்கு நேராக என் குரலை கேட்கலாம், அதாவது நீ விழித்திருக்கும் போதே என் குரலை கேட்பாய், கனவுகளிலும் தரிசனங்களிலும் அல்ல, நேரடியாக பேசுவேன். இதனால் மோசே ஆண்டவருடன் உரையாடினார், அவரிடம் பல கேள்விகள் கேட்டார், கடவுள் அவருக்கு பதில் கூறினார், போதித்தார், மேலும் பல கட்டளைகளையும் கொடுத்தார். இது பழைய காலத்தில் தேவ ஆவியின் வெளிப்பாட்டு முறையாக இருந்தது. ஆதாம் மற்றும் ஏவாளிடம் தேவன் எப்படி வெளிப்பட்டார்? தேவன் அவர்களிடம் தரிசனங்களின் மூலம் பேசினார். ஆதாம் மற்றும் ஏவாள் தரிசனங்களை கண்டார்கள். அந்த தரிசனங்களில் கடவுள் அவர்களிடம் பேசினார், அவர்களுக்கு வழிகாட்டல் அளித்தார், அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு போதித்தார். கடவுள் காயினுக்கும் ஆபேலுக்கும் தரிசனங்களில் பேசினார். அவர்களுக்கு தேவன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், நிலத்தை எவ்வாறு உழவு கொள்ள வேண்டும், விதைக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், மிருகங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். மேலும் அவர்களின் மனச்சாட்சி வழியாக அவர்களுக்கு நீதிநெறிகள், கடவுளின் பயம், ஒழுக்கம் போன்ற அனைத்தையும் போதித்தார். அவர்கள் இதை அனைத்தும் அறிந்திருந்தார்கள். அதன் பின்னர் முதல் தலைமுறை தோராயமாக முடிந்தபின் வேறு தீர்க்கதரிசிகள், முதல்வர்கள் இருந்தனர், அவர்களுக்கும் தேவன் தரிசனங்களில் வெளிப்பட்டார். இது தேவ ஆவியின் வெளிப்பாடாக இருந்தது. ஆனால் அனைவரும் இந்த அருளை பெறவில்லை. தேவன் சிலரை மட்டுமே தேர்வு செய்தார். ஆதாம், ஏவாள், அவர்களின் மகன் சேத் மற்றும் பழங்காலத்தின் முக்கிய தலைவர்கள் மட்டுமே இந்த அனுபவத்தை பெற்றனர். மதுசாலா, எனோக்கு, எனோஷ், கைனான், மகலலேல் ஆகியோருக்கு தேவன் வெளிப்பட்டார். அவர்கள் அனைவரும் பழங்காலத்தின் தலைவர்களாக இருந்தனர். நோவா கூட தேவனிடமிருந்து தரிசனங்களை பெற்றார், அவரிடம் தேவன் பேசினார். இதுவே பழைய காலத்தில் தேவ ஆவியின் வெளிப்பாட்டு முறை. பின்னர் அபிராமம் வந்தார், கடவுள் அவரிடம் தரிசனங்களின் மூலம் பேசினார். இந்த முறையிலேயே கடவுள் தமது மிகப்பெரிய திட்டத்தின்படி தேர்ந்தெடுத்த மனிதர்களிடம் பேசினார். சிலரிடம் கனவுகளின் மூலம் பேசினார், சிலரிடம் தரிசனங்களின் மூலம் வெளிப்பட்டார். இதுவே தேவ ஆவியின் வெளிப்பாடு. யாரும் மொழிகளை கூறவில்லை, யாரும் கைகளைக் கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கவில்லை, யாரும் தீர்க்க தரிசனம் செய்யவில்லை. கைகளை வைத்து சுகவீனம் நீங்கச் செய்தல், விடுதலை அளித்தல், அல்லது எந்தவித சாகுபோதை, மந்திரம் போன்றவை எதுவும் அப்போது கிடையாது. மொழிகளை விளக்கும் சக்தி, வேறுபாடு காணும் புத்திசாலித்தனம் எதுவும் இல்லவில்லை. அவர்கள் காண்பதென்று இருந்தது, தேவன் அவர்களுக்கு தரிசனம் அளித்தல், அல்லது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தனது ஆவியால் பிடித்து அவரை வழிநடத்துவது மட்டுமே. அந்த தீர்க்கதரிசி மக்களுக்கு தேவன் வழங்கிய செய்திகளை அறிவித்தார், எதிர்கால நிகழ்வுகளை பற்றி கூறினார். இதுவே பழைய காலத்தில் தேவ ஆவியின் வெளிப்பாட்டு முறையாக இருந்தது. இதோ நாம் யோசுவா அத்தியாயம் 1-இல் காணலாம். வேதாகமத்தை திறந்து பாருங்கள். யோசுவாவில் என்னை நினைவூட்ட வேண்டும், நீங்கள் இன்னும் நிற்கிறீர்களா? இல்லை, எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் நான் ஆண்டவரின் விஷயங்களில் முழுமையாக மூழ்கி விடுகிறேன், உலகம் இருக்கிறதென்றே மறந்து விடுகிறேன். யோசுவா 1-இல் கடவுள் யோசுவாவிடம் பேசுகிறார். மோசே இறந்துவிட்டார், மோசே இறந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அது யோசுவா 1 மோசே கர்த்தருடைய ஊழியனாக இருந்தான். நூனின் மகனாகிய யோசுவா மோசேயின் உதவியாளனாக இருந்தான். மோசே மரித்த பிறகு கர்த்தர் யோசுவாவிடம் பேசினார். கர்த்தர் யோசுவா மோசேயின் சேவகராக இருந்தார். கடவுள் அவரிடம் பேசினார். கடவுள் அவரிடம் கூறினார், என் சேவகர் மோசே இறந்துவிட்டார், இப்போது நீ இந்த ஜனங்களை யோர்தானை கடந்து கனான் தேசத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இங்கே அவர் கூறுகிறார், இந்த ஜனங்களை அழைத்துச் சென்று கனான் தேசத்திற்கு கொண்டு செல்லு. அதன் பிறகு வசனம் 5 கூறுகிறது, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன்.
யாரும் சொல்லவில்லை, அவர் யோசுவாவிடம் பேசினார் என்று. ஆனால் கடவுள் யோசுவாவிடம் எப்படி பேசினார்? அவர் தரிசனத்தின் மூலம் பேசினார், தரிசனத்தின் மூலம். மோசேயுடன் நடந்ததைப் போல் அவர் நேரடியாக பேசவில்லை, முகமுகமாக பேசவில்லை. ஆனால் யோசுவாவிடம் ஒரு தரிசனத்தின் மூலம் பேசினார். அவர் கூறியது, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன் ஆயுள் உள்ள மட்டும் உன்னை யாரும் எதிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. நான் உன்னைக் கைவிட மாட்டேன். ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். மகிமையானது ஆண்டவரின் நாமம். எவ்வளவு அழகானவை இவ்வார்த்தைகள், இந்த வாக்குறுதிகள்! இதை நான் படிக்கும்போது மகிழ்ச்சியால் என் மனம் உற்சாகமடைகிறது. அந்த நேரங்களில் நடந்தவற்றை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஆனந்தம் நிரம்புகிறது. இன்று நாம் கூட அந்த அதிசயமான தேவனை நம்மோடு கொண்டிருக்கிறோம். அவர் யோசுவாவிடம் பேசினார், இன்றும் அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால்தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பேரானந்தம் ஏற்படுகிறது. நான் வேதாகமத்தை படிக்கும்போது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இன்றும் தூய ஆவியானவர் நம்மிடம் கூறுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன். எவ்வளவு அற்புதமானது! நாம் நம்முடைய தேவனின் வார்த்தைகளை மதிக்க வேண்டும், அவற்றை பெருமைப்படுத்த வேண்டும். இங்கே கடவுள் யோசுவாவிடம் தரிசனத்தின் மூலம் பேசினார். அவர் கூறினார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை உதவி செய்யப் போகிறேன். நான் உன்னை வழிநடத்துவேன், நீ இந்த ஜனங்களை எடுத்து செல்ல வேண்டும், யோர்தானை கடந்து கனான் தேசத்தை அடைய வேண்டும். ஆனால் அங்கு கனான் தேசத்தில் பல ஜனங்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றுக்கும் தங்களின் அரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை எதிர்த்து நின்று உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க பார்க்குவார்கள். அவர்கள் உங்களை கடந்து செல்ல விட மாட்டார்கள். ஆனால் நீ போராட வேண்டும், நான் உனக்கு வெற்றியை அளிப்பேன். நீ வெற்றி பெற்று முன்னேறி செல்லுவாய், அந்த தேசத்தையே கைப்பற்றும் வரை தொடர்வாய். அங்கேயே இந்த போர்கள் தொடங்கின, போராட்டங்கள் ஆரம்பமானது, யுத்தம் ஆரம்பமாகியது, பலர் உயிரிழந்தனர். ஏனென்றால் கடவுள் யோசுவாவிடம் கூறினார், அங்கே பல ஜனங்கள் இருக்கின்றன, நீங்கள் அவர்களுடன் போராட வேண்டும். ஆனால் நான் உன்னோடு இருப்பேன், யோசுவா, நீ வெற்றியை பெறுவாய், யுத்தங்களை வெற்றி கொள்ளுவாய். எவ்வளவு அற்புதமானது! தரிசனத்தில் கடவுளின் ஆவி யோசுவாவுடன் பேசினார், அவருக்கு இவ்வார்த்தைகள் மற்றும் வாக்குறுதிகளை அளித்தார். நாம் நீதிபதிகள் 6 செல்லலாம். யோசுவாவின் பிறகு நீதிபதிகள் புத்தகம் வருகிறது. நான் கதையை சொல்லுகிறேன். யோசுவா கனான் தேசத்தில் பல போர்களை நடத்தி பல அரசர்களை தோற்கடித்தார். ஆனால் பின்னர் யோசுவா இறந்துவிட்டார். யோசுவா இறந்தபின் மக்கள் அனைத்தும் ஒழுங்கின்மையுடன் நடந்தார்கள். அவர்கள் மீண்டும் விக்கிரகாராதனையில் ஈடுபட்டனர், அருவருப்பான செயல்களில் மாட்டிக்கொண்டார்கள், பாவத்திலும் தீமையிலும் மூழ்கினார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானதை செய்தார்கள். அவர்கள் கடவுளை பற்றி கவலைப்படவில்லை. கடவுளின் கட்டளைகளை வாசிக்கவும் அவற்றை புரிந்து கொள்ளவும், கடவுள் செய்ய வேண்டியதை என்ன கூறினார் என்பதை மீண்டும் பார்க்கவும் விரும்பவில்லை. அவர்கள் கடவுளை மறந்துவிட்டார்கள். பிறகு அவர்கள் தொடர்ந்து பாவங்களைச் செய்தார்கள், தீமை அதிகரித்தது. அதனால் கடவுள் அவர்களை தண்டித்தார், அவர்களை தனியாக விட்டுவிட்டார். பிறகு அருகிலுள்ள பிற தேசங்களின் அரசர்களும் அவர்களின் படைகளும் வந்து இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து போராடினர். கடவுள் அவர்கள் போரில் தோல்வியடைய அனுமதித்தார். இது யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு நடந்தது. மக்கள் அவதியுற்றார்கள், பிற தேசங்களின் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அழுதார்கள், கடவுளை நோக்கி வேண்டினார்கள். ஒரு நாள் கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். கடவுள் அவர்களுக்கு நீதிபதிகளை எழுப்பினார். அவர் ஒரு நீதிபதியை எழுப்பினார், அந்த நீதிபதி. கடவுள் அந்த நீதிபதியுடன் இருந்தார், அதனால் சில ஆண்டுகளுக்கு அமைதி கிடைத்தது. ஆனால் பின்னர் அவர்கள் மீண்டும் பாவத்தில் வீழ்ந்தார்கள், கடவுள் மீண்டும் அவர்களை தனியாக விட்டுவிட்டார். பின்னர் அவர்கள் மீண்டும் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது, கடவுள் அவர்களை தண்டித்தார்,
அவர்கள் மீது தனது பாதுகாப்பை நீக்கினார், அவர்கள் அவதிப்பட்டார்கள். ஆனால் கடவுள் மீண்டும் இரக்கம் காட்டி, அவர்களுக்கு மற்றொரு நீதிபதியை எழுப்பினார். அந்த நீதிபதிக்கு கடவுள் வெற்றியை அளித்தார், போர்களில் பாதுகாப்பளித்தார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போர்களிலேயே இருந்தார்கள், யுத்தம் பிறகு யுத்தம், போர் பிறகு போர். சில சமயங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், சில சமயங்களில் அவர்கள் தோல்வியடைந்து இழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்நியரால் தாழ்த்தப்பட்டார்கள். இதோ இங்கு இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது. தீயவை என்று கர்த்தர் கூறிய காரியங்களை மீண்டும் இஸ்ரவேலர் செய்தனர். இஸ்ரவேலரை மீதியானியர் 7 ஆண்டுகள் தோற்கடிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். கடவுள் அவர்களை மதியான் அரசன் அடிமைகளாக மாற்ற அனுமதித்தார். மதியானியர்கள் அவர்களை மிகுந்த இழிவுக்கு உள்ளாக்கினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களின் உடைமைகளை, கால்நடைகளை, உணவை, விவசாய விளைபொருட்களை எல்லாவற்றையும் பறித்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் திருடி முழுவதுமாக சூறையாடினர். மக்கள் பிச்சை கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள், அவமானம் அடைந்தார்கள். அவர்கள் உணவில்லாமல், கால்நடைகளில்லாமல், எதுவுமில்லாமல் முழு வறுமையில் இருந்தார்கள். கடவுள் அவர்களை இப்படிப்பட்ட தண்டனைக்கு உட்படுத்தினார். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பாவங்களில் விழுந்தார்கள், திரும்பவும் திரும்பவும் பாவம் செய்தார்கள். அவர்கள் மனமாற்றம் கொண்டாலும் மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பின்னர் அந்த 7 ஆண்டுகளாக அவமானப்பட்ட பிறகு அவர்கள் கடவுளை நோக்கி முனைவோடு விண்ணப்பித்தார்கள். இங்கு வசனம் 7 இப்படி கூறுகிறது, மீதியானியர் எல்லா தீய காரியங்களையும் செய்தனர். எனவே இஸ்ரவேலர் கர்த்தரிடம் உதவிக்காக வேண்டினார்கள். அப்போது கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர் அவர்களுக்காக தீர்க்கதரிசனம் சொன்னார். கடவுள் மீண்டும் அவர்களிடம் கூறினார், நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன், நான் உங்களிடம் சொன்னேன், என் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் என் சொற்களை கேட்கவில்லை. ஆனால் கடவுள் இரக்கம் கொண்டார், ஏனென்றால் அவர்கள் அவனை நோக்கி கத்தினார். பின்னர் இங்கு வசனம் 1 இப்படி கூறுகிறது, அப்போது கர்த்தருடைய தூதன் கிதியோன் என்னும் பெயருள்ளவனிடம் வந்தான். ஓப்ரா என்னுமிடத்தில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தருடைய தூதன் வந்து உட்கார்ந்தான். நாம் கடவுளின் ஆவியின் வெளிப்பாட்டைப் பார்க்கிறோமா? கடவுளின் ஆவியின் வெளிப்பாடு யெகோவாவின் தூதராக இருந்தது. யெகோவாவின் தூதர், நாம் ஏற்கனவே ஒரு போதனையில் அவன் மெசியா, இரட்சகர், அபிஷேகிக்கப்பட்டவர், ஆண்டவர் எதிர்காலத்தில் அனுப்புவார் எனக் கூறியவராக இருந்தார். அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் பழங்காலத்தில் யெகோவாவின் தூதராகச் செயல்பட்டார். அதனால்தான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரிடமும் கூறினார், நான் பழங்காலத்தில் மக்களுடன் இருந்தேன், ஆனால் யாரும் என்னை அறிவில்லையே என்று. அவர் யெகோவாவின் தூதராகச் செயல்பட்டார். கடவுளின் ஆவி என்பது அதே ஒன்றே. ஆகவே இங்கே கூறப்படுவதாவது, யெகோவாவின் தூதர் வந்தார், ஒரு தெற்கு மரத்தின் கீழ் அமர்ந்தார். நாம் பழைய காலத்தில் கடவுளின் ஆவியின் வெளிப்பாட்டைப் பற்றியதை படிக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். இங்கு யெகோவாவின் தூதராக காட்டப்படும் கடவுளின் ஆவி, அல்லது மெசியா, அல்லது இரட்சகர், அல்லது கிறிஸ்து, அதே ஒன்றே. அது கூறுகிறது, அந்த கர்வாலி மரம் யோவாஸ் என்பவனுக்கு சொந்தமாயிருந்தது. யோவாஸ் அபியேசேரின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். யோவாஸ் என்பவன் கிதியோனின் தந்தை. திராட்சை ஆலையில் கிதியோன் கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கருகே உட்கார்ந்தான். மீதியானியர் கோதுமையை பார்த்துவிடக் கூடாதென்று கிதியோன் மறைத்து வைக்க முயன்றான். அவன் கூறினான், நான் இந்த சிறிதளவு கோதுமையை மறைத்து வைக்கப் போகிறேன், இல்லையெனில் பின்னர் நாம் உணவில்லாமல் இருப்போம். மதியானியர்கள் வந்து அதை திருடி விடுவார்கள். பின்னர் இது கூறுகிறது, கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு காட்சி தந்து அவனிடம், பெரும் வீரனே, கர்த்தர் உன்னோடிருக்கிறார் என்றான். யெகோவாவின் தூதர் கிதியோனிடம் கூறினார், ஆனால் அவர் பார்க்கின்றது ஒரு தரிசனமாக இருந்தது.
அவர் தரிசனங்களை பார்த்து கொண்டிருந்தார், ஏனெனில் அவர் நேரில் கடவுளைக் காணவோ அவருடன் முகமுகமாக பேசவோ முடியாது. அது ஒரு தரிசனத்தில் நடந்தது. யெகோவாவின் தூதர் கிதியோனிடம் தோன்றினார் மற்றும் கூறினார், யெகோவா உன்னுடன் இருக்கிறார், பிரயத்தனசாலியும் தைரியசாலியுமான மனுஷா. அதற்கு கிதியோன் என்ன பதில் கூறுகிறார்? அவர் கூறுகிறார், அப்போது கிதியோன், கர்த்தர் எங்களோடிருந்தால் எங்களுக்கு ஏன் இத்தனை துன்பங்கள் நேருகின்றன? எங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் அற்புதமான காரியங்களை செய்தார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தர் தங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்ததாக எங்கள் முற்பிதாக்கள் கூறினார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை விட்டு பிரிந்துவிட்டார். மீதியானியர் எங்களை தோற்கடிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்றான். கிதியோன் மனவேதனை அடைந்தார். அவர் ஆண்டவரிடம் துயரப்பட்டு முறையிட்டார். பின்னர் ஆண்டவர் இதில் வசனம் 1:4 இப்படி கூறுகிறது, கர்த்தர் கிதியோனை பார்த்து, உனது வல்லமையை பயன்படுத்து, மீதியானியரிடமிருந்து இஸ்ரவேலரை காப்பாற்று. அவர்களை காப்பாற்ற நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன், உனக்கு சக்தி கொடுக்கிறேன், உனக்கு ஆணையிடுகிறேன், உன்னை ஆதரிக்கிறேன், என் ஆவி உன்னுடன் இருக்கும். கடவுளின் ஆவி கிதியோனுடன் இருக்கப் போகிறது, இஸ்ரவேல் மக்களை மதியானியர்களின் கைகளிலிருந்து விடுவிக்க. அதனால் மற்றொரு போர் தொடங்கியது. ஆனால் இந்த போரில் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெறுவார்கள், ஏனென்றால் கிதியோன் அவர்கள் தலைவராக இருந்தார். அவர் கடவுளுடன் இருந்தார், அவர் கடவுளின் ஆவியினால் நிரம்பியிருந்தார், ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு இந்த வாக்களிப்பை தருகிறார். கடவுள் அவரை அனுப்பி இந்த பணியை செய்யுமாறு கட்டளையிட்டார். அதனால் இதில் 16 கர்த்தர் கிதியோனிடம், நான் உன்னோடிருக்கிறேன், எனவே மீதியானியரை நீ தோற்கடிக்க முடியும். ஒரே மனிதனை எதிர்த்து போரிடுவது போலவே உனக்கு தோன்றும் என்றார். நீ அவர்களை தோற்கடிப்பாயூர், எங்கள் கடவுளுக்கு மகிமை. அதுவே நடந்தது. கிதியோன் வெற்றி பெற்றார். அவர் அந்த போரில் விடுவிக்கப்பட்டார். அவர் போரில் முன்னோடியாக இருந்தார், ஏனென்றால் கடவுள் அவருக்கு வெற்றியை அளித்தார். கடவுள் அவருக்கு அந்த வாக்களிப்பை செய்தார். இது கடவுளின் வெளிப்பாடாக கிதியோனில் நிகழ்ந்தது. ஆனால் எப்போதும் கிதியோன் கடவுளால் நிரம்பியிருந்தார் என்று அர்த்தமில்லை. அது குறிப்பிட்ட தருணங்களில் மட்டுமே நிகழ்ந்தது, போர், யுத்த நேரங்களில். அப்போது கடவுள் அங்கே இருந்தார், அவருக்கு வெற்றி அளித்தார், அவரை ஜெயிக்கச் செய்தார். இதுவே அக்காலத்தில் கடவுளின் ஆவியின் வெளிப்பாடு. இது மற்ற பலருடனும் நிகழ்ந்ததே போல. இங்கே நீதிபதிகள் 1:3 இல் மற்றொரு மனிதர் இருக்கிறார், அவர் சிம்சோன். நாம் சிம்சோன் பற்றிய கதைகளை கேட்டிருக்கிறோம். அவர் ஒரு பலவந்த மனிதர். சிம்சோனை அடிப்படையாக வைத்து பல திரைப்படங்கள், நாடகங்கள், அசைவூட்டப்பட்ட படங்கள், காமிக்ஸ், பொம்மைகள் உள்ளிட்ட பலவற்றை உருவாக்கியுள்ளனர். பல நாடுகளில் இதற்கெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம். மக்கள் பலவந்த மனிதனே, துணிச்சலான மனிதனை காட்ட சிம்சோனை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது சிம்சோனுடன் என்ன நடந்தது? அப்போதும் நீதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நீதிபதிகள் இஸ்ரவேல் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு முறையும் ஒரு நீதிபதி இருந்தால், அவர் கடவுளின் திருப்தியை பெற்றிருந்தால், அவர் நல்லதைச் செய்தால், கடவுள் அவருடன் இருந்து அவரை ஆதரித்தார், மக்களை பாதுகாத்தார். ஆனால் நீதிபதி தீமையைச் செய்தால், கடவுள் அவரை விட்டுவிடுவார், அவரிடம் இருந்து தனது ஆவியை நீக்கிவிடுவார், அவரை தனியாக விட்டுவிடுவார். அதே நேரத்தில் மக்கள் துன்புறுவது இயல்பானதே, ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால் இங்கே நீதிபதிகள் 1:3 இப்படி கூறுகிறது, மீண்டும் இஸ்ரவேலர்கள் தீய செயல்களில் ஈடுபடுவதை கர்த்தர் கண்டார். எப்படியாக இருக்கிறது? கிதியோனுடன் அழகான அனுபவங்களை அனுபவித்த பிறகு அவர்கள் அதை மறந்துவிட்டார்கள். கிதியோன் இறந்துவிட்டார், ஆண்டுகள் கடந்து போனன. பின்னர் அவர்கள் கடவுளை மறந்துவிட்டார்கள், மீண்டும் தீமையைச் செய்தார்கள், மீண்டும் பாவத்தில் விழுந்தார்கள். மீண்டும் இஸ்ரவேலர்கள் தீய செயல்களில் ஈடுபடுவதை கர்த்தர் கண்டார்.
எனவே பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை 40 ஆண்டுகள் ஆள்வதற்கு அனுமதித்தார். சகோதரர்களே, 40 ஆண்டுகள். கடவுள் அவர்களை அடிமைகளாக மாற்றினார். அவர்கள் இழிவு செய்யப்பட அனுமதித்தார். அவர்கள் மீது எதிரிகள் எல்லாவற்றையும் செய்வதை அனுமதித்தார். 40 ஆண்டுகள் அவர்கள் பகைவரான பெலிஸ்தியர்களின் கீழ் சிக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் அசரியத்திற்கான விளைவுகளை அனுபவிக்கத் தொடங்கினர். நாம் படித்ததைப் போலவே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததால் ஏற்படும் விளைவுகள். அவர்கள் போர்களுக்கு சென்றால் அவர்கள் போரில் தோல்வியடைவார்கள். அவர்கள் இழிவு செய்யப்படுவார்கள். அவர்கள் கொல்லப்படுவார்கள், பலியிடப்படுவார்கள். இதையெல்லாம் கடவுள் முன்னரே அறிவித்திருந்தார். அவர்கள் மீது நல்லதாக எதுவும் நிறைவேறவில்லை. கடவுள் ஆசீர்வாதங்களில் அளித்த நல்லவைகள் எதுவும் அவர்களுக்கு நடக்கவில்லை. ஆனால் எல்லா சாபங்களும் அவர்களை பின்தொடர்ந்தன. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள், மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தார்கள். அப்போது கூறப்படுகிறது, அவர்கள் 40 ஆண்டுகள் பெலிஸ்தியர்களின் அடிமைகளாகவும் இழிவாகவும் வாழ்ந்த அந்த நேரத்தில் திடீரென்று கடவுள் அவர்களை பற்றிய இரக்கத்தை உணர்ந்தார். ஏனென்றால் 40 ஆண்டுகள் அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவித்திருந்தார்கள். கடவுள் இரக்கம் காட்டினார். ஏனென்றால் இங்கே கூறப்படுகிறது, அவர்கள் கடவுளை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கினர், அவரை வேண்டிக் காத்தனர், அவரை நோக்கி முழங்கினர் மற்றும் ஆண்டவரின் முன்னிலையில் தாழ்ந்து, கடவுளே, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டனர். அவர்கள் பெலிஸ்தியர்கள் கொடுத்த அந்த கடுமையான துன்பத்தால் மிகவும் பாடுபட்டனர். அதனால் கடவுள் கூறினார், நான் அவர்களுக்கு மற்றொரு நீதிபதியை எழுப்புவேன், அவன் பெலிஸ்தியர்களிடமிருந்து அவர்களை மீட்பான். இதனால் கடவுள் சிம்சோனை தேர்ந்தெடுத்தார். ஆனால் முதலில் அவர் சிம்சோனின் பெற்றோரின் மீது தனது திருப்தியை கொண்டார். இங்கே குறிப்பிடப்படுகிறது, சிம்சோனின் தாய் ஒரு கால் பொழிவில்லாத பெண் ஆகஸ்டி இருந்தார். பின்னர் அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். அவர் தரிசனத்தில் கண்டதை இங்கே வசனம் 2 இப்படி கூறுகிறது, சோரா என்னும் ஊரைச் சேர்ந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் தான் கோத்திரத்தைச் சார்ந்தவன். மனோவாவின் மனைவி குழந்தைகளின்றி மலடியாக இருந்தாள். 3 கர்த்தருடைய தூதன் மனோவாவின் மனைவியின் முன் தோன்றி, நீ பிள்ளை இல்லாதவளாயிருக்கிறாய், ஆனால் நீ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவாய். அதனால் இப்போது முதல் நீ தயாராக இருக்க வேண்டும். நீ மதுபானம் குடிக்கக்கூடாது, நீ சீத்ரா குடிக்கக்கூடாது, நீ அசுத்தமான எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. நீ இதை செய்ய வேண்டும், ஏனெனில் நீ பெறப்போகும் அந்த மகன் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து மீட்பான். அந்த பெண் மிகுந்த பயத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தாள். உடனே தன் கணவர் மனோவாவிடம் சென்று, யெகோவாவின் தூதர் தன்னைச் சந்தித்த அனுபவத்தையும் அவன் கூறியதைப் பற்றியும் கூறினாள். அப்போது மனோவா அவளிடம், நீ எங்கு இந்த அனுபவத்தை பெற்றாய்? என்னை அங்கு அழைத்துச் செல் என்று கூறினார். பிறகு அவர்கள் இருவரும் அந்த இடத்துக்கு சென்றார்கள். அங்கு வந்தபோது யெகோவாவின் தூதர் அவர்களுக்கு மீண்டும் தோன்றினார். மனோவாவும் தரிசனம் காணத் தொடங்கினார். அவர் ஒரு தரிசனத்தைக் கண்டார். அப்போது யெகோவாவின் தூதர் மீண்டும் அவரிடம் பேசினார். உன் மனைவி ஒரு மகனை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அவன் பெயர் சிம்சோன் என்று அழைக்கப்படும். அவன் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து மீட்பான். ஏனெனில் அவர்கள் 40 ஆண்டுகளாக அடிமைகளாகவும் இழிவாகவும் இருந்து வருகிறார்கள், துன்புறுகிறார்கள். அதனால் உன் மனைவி அவளை தடுக்கப்பட்ட உணவுகளையும் மதுபானங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நாசரேயராக இருப்பான். அவன் ஆண்டவருக்காக சமர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் முடியை வெட்டக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, சீத்ரா குடிக்கக்கூடாது, அசுத்தமான எந்த இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. மேலும் பல கட்டளைகளும் அவனுக்கு இருக்கின்றன. பிறகு யெகோவாவின் தூதர் கூறினார், இந்த கட்டளைகளை நிறைவேற்றவும் கீழ்ப்படிகவும் வேண்டும் என்று. அப்போது மனோவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளையை பூர்த்தி செய்வோம் என்று பதிலளித்தார். பின்னர் மனோவா யெகோவாவின் தூதருக்காக ஒரு பலியை சமர்ப்பிக்க தீர்மானித்தார். ஏனெனில் அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்திருந்தார். அந்த நேரத்தில்
மனோவா ஆவிக்குரிய ஒரு விசேஷமான அனுபவத்தில் இருந்தார். அவர் யெகோவாவின் தூதருக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். ஆனால் யெகோவாவின் தூதர் உணவை உண்டவரல்ல, ஆனாலும் அவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனோவா மிகவும் ஆச்சரியப்பட்டு, உன் பெயர் என்ன, புருஷா? என்று கேட்டார். ஏனெனில் அவர் அந்த தூதர் ஒரு சாதாரண மனிதர் என்று எண்ணினார். அதற்கு யெகோவாவின் தூதர் கூறினார், நீ என் பெயரை ஏன் கேட்கிறாய்? அது அதிசயமானது. அதனால் இங்கே வசனம் இல் கூறப்படுவது, யெகோவாவின் தூதர் மனோவா மற்றும் அவரது மனைவியின் பார்வையில் இருந்து மறைந்து விட்டார், அவர் சென்று விட்டார். பின்னர் காலப்போக்கில் அவர் மகனைப் பெற்றுக்கொண்டார். இது வசனம் 2:4 இப்படி கூறுகிறது, அவள் ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டனர். சிம்சோன் நன்றாக வளர்ந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 25 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது வந்து, அவன் மகானே தான் என்னும் நகரிலிருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். மகானே நகரம் என்பது சோரா என்னும் நகரத்திற்கும் எஸ்தாவோல் என்னும் நகரத்திற்கும் நடுவில் உள்ளது. படை முகாம்கள் என்பது இராணுவ முகாம்கள், படைகள். அங்கு கடவுளின் ஆவி சிம்சோனில் வெளிப்படத் தொடங்கியது. அவர் மற்ற மனிதர்களை விட மாறுபட்டவராக ஆனார், வலிமையால் நிறைந்தவராக, மிகுந்த சக்தி கொண்டவராக. நன்று, இது சிம்சோனின் அழகான வரலாறு. நீங்கள் என்னிடம் சிம்சோனின் கதையை தொடரச் சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, ஏனெனில் நாம் இங்கே பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு, கடவுளின் ஆவியின் வெளிப்பாடு பற்றியே பேசுகிறோம். ஆவியின் வெளிப்பாடு பல மனிதர்களுடன் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியே பேசுகிறோம். நீங்கள் மேலும் சிம்சோன் பற்றி அறிய விரும்பினால் அதை படிக்கலாம். அதற்காக நீதிபதிகள் அதிகாரத்தையும் தொடர்ந்து அதன் அனைத்தையும் படிக்கலாம். அப்படியென்றால் இங்கே சிம்சோனின் கதையை நிறைவு செய்கிறோம். உங்களிடம் இருந்து கேள்வி வரும், ஐயோ, சிம்சோனின் முடிவு என்னானது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினோம். நீங்கள் அனைவரும் ஏற்கனவே அறிவீர்கள், சிம்சோனுக்கு மிகுந்த வலிமை இருந்தது. அவன் தன் முடியை வெட்டக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது. ஆனால் ஒரு பெண் அவனை கண்ணி போட்டு வளைத்தாள். அவள் அவனது முடியை வெட்டிவிட்டாள். அவன் முடியை வெட்டியதன் மூலம் நாசரேயனின் பிரமாணத்தை அவமதித்து விட்டான். நாசரேயர்கள் தங்கள் முடியை வளர்த்தே வைத்திருக்க வேண்டும், அதை வெட்டக்கூடாது, அதன் முனையை கூட வெட்டக்கூடாது. அது அவர்களின் நாசரேய பெருந்துணிவின் அடையாளம். அவர்கள் உலக வாழ்க்கையை ஒழித்து கடவுளுக்காக தனித்திருந்தனர். சிலர் தங்கள் வாழ்நாளின் இறுதி வரை நாசரேயராக இருந்தார்கள், சிம்சோன் போல், மற்றும் சிறப்பாக யோவான் நதியாளர் போல். மற்ற சிலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நாசரேயராக இருப்பார்கள், உதாரணமாக 7 ஆண்டுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் சிம்சோன் வாழ்நாளின் இறுதி வரை நாசரேயராக இருந்தார். அவனால் நாசரேய வாக்குத்தத்தத்தை மீற முடியாது. ஆனால் அவன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை காதலித்தான். அவள் அவனை வளைத்தாள். அவள் அவனது முடியை வெட்டிவிட்டாள். இதோ மட்டும் அல்லாமல் அவனுக்கு மதுபானம் குடிக்க வைத்தார்கள். அவனுக்கு அசுத்தமான உணவுகளை சாப்பிட வைத்தார்கள். அவனுக்கு அசுத்தமான பொருட்களை தொட வைத்தார்கள். இதில் அவன் தன் நாசரேயத்துவத்தை முற்றிலும் அழித்து விட்டான். அதனால் கடவுள் சிம்சோனை தண்டித்தார். இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்கலாம், ஏனெனில் இது மிகவும் அழகான ஒரு வரலாறு. ஆனால் நாம் தூய ஆவியின் வெளிப்பாட்டைக் காண்கிறோம். அந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஆவி சிம்சோனின் மேல் வந்தது. அவர் நீதிபதி ஆகஸ்ட் இருக்கும்போது, அப்போது அவர் போர்களையும் நடத்தினார், யுத்தத்தில் வென்றார், பெலிஸ்தியரை அழித்தார். கடைசியில் கதையின்படி அவர் பெலிஸ்தியரின் ஆலயத்திற்குச் சென்றார். அங்கு அவர் சில தூண்களை பிடித்துக் கொண்டார், அவற்றை மிகுந்த வலிமையுடன் அசைத்தார். அதன் விளைவாக முழு கட்டிடமும் சரிந்து விழுந்தது. அங்கிருந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இது எல்லாம் தேவனுடைய ஆவி சிம்சோனில் இருந்ததாலேயே நடந்தது. அவர் அந்த ஆலயத்தை அழிக்க வலிமை பெற்றார். எனவே இது தூய ஆவியின் செயல். சிம்சோன் எந்த சாதாரண மனிதரைப் போல வலிமை வாய்ந்தவர் அல்ல. இல்லை, எவரும் சக்தி வாய்ந்தவர் அல்லர்.
ஆனால் தேவனே வல்லமையுள்ளவர். மனிதர்களில் அவர் தனது வல்லமையை காட்டுகிறார். தேவனுடைய ஆவி இந்த செயல்களைச் செய்தது. பண்டைய காலங்களில் தேவனுடைய ஆவி சில குறிப்பிட்ட நபர்களில் வெளிப்பட்டது. குறிப்பிட்ட தருணங்களில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தேவன் தனது ஆவியை வெளிப்படுத்தினார். நாம் இன்னும் 1 சமுவேல் 3:1 இருக்கிறோம். இன்னொரு மனிதர் மீது தேவனுடைய ஆவி வெளிப்பட்டது, அதாவது தரிசனங்களின் வழியாக. இங்கு கதையைச் சொல்கிறேன். இது சமுவேல் பற்றிய கதை. சமுவேலின் தாய் ஆனா. இவர் குழந்தை பெற முடியாதவராக இருந்தார். ஆனால் அவர் தேவனுடைய ஆலயத்திற்குச் சென்று பிரார்த்தித்தார். தேவன் ஒரு குழந்தை கொடுக்கும்படி வேண்டினார். அப்போது தேவன் அவருக்கு ஒரு குழந்தை தருவதாக கூறினார். அது நிறைவேறியது. அவர் ஒரு குழந்தை பெற்றார். அவனுக்கு சமுவேல் என்று பெயர் வைத்தார். ஆனால் ஆனா அந்த குழந்தையை தேவனுக்கே அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அவர் கூறினார், நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் நான் அவனை உமக்காக அர்ப்பணிக்கிறேன். அவன் உமது ஆலயத்தில் வாழ்ந்து உமக்கு சேவை செய்யட்டும். அவ்வாறு சமுவேல் பிறந்தார். அவர் ஆலயத்தில் வசிக்கத் தொடங்கினார். அந்த காலத்தில் உயர்மறை முனிவர் எலி ஆலயத்தை கவனித்துக் கொண்டு இருந்தார். அவருக்கு சில புதல்வர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் நடத்தை தேவனுடைய முன்பாக தீமையானதாக இருந்தது. எலி உயர்மறை முனிவராக இருந்தார். அவர் தன் புதல்வர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். அவர்களை தேவனுடைய வழியில் நடத்தி கற்பித்தார். ஆனால் அவர்கள் வளர்ந்தபோது அவர்கள் கிளர்ச்சி செய்து புத்திகேடாக நடந்து தங்களுக்கு பிடித்ததை செய்ய விரும்பினர். அவர்கள் தேவனுடைய வழியிலிருந்து விலகிச் சென்றனர். அவர்கள் கர்த்தரின் வழியை விட்டுவிட்டு பாவம் செய்யத் தொடங்கினர். தீங்கான செயல்களைச் செய்தனர். இதனால் தேவன் கோபமடைந்தார். ஆனால் தேவன் எலியே அவர்கள் மீது கண்டிப்பாக நடந்து அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். குறைந்தபட்சம் அவர்கள் ஆலயத்தில் வகிக்கும் அந்த நிலையை நீக்கியிருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்த்தது எலி அவர்களை வெளியேற்றுவதை. நீங்கள் இங்கேயிருந்து சென்று உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள், வேலை செய்து இருங்கள், ஆனால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் ஆலயத்தில் இருந்து கொண்டு தேவன் ஆசீர்வதித்த உணவுகளை மறைமுனிவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்டதை சாப்பிட்டு வந்தனர். இதனால் தேவன் மிகவும் கோபமடைந்தார். எலி ஏன் தனது மக்களை இவ்வளவு பொறுத்துக் கொள்கிறார்? ஏன் அவர்களை வெளியேற்றாமல் அவர்களை தகுதியற்றவர்களாக இருந்தும் மறைமுனிவர்களுக்கான உணவை சாப்பிட விடுகிறார் என்று தேவன் கூறினார். இதுவே தேவன் எலியை பற்றி கூறியது. இதன் காரணமாகவே கர்த்தர் எலியின் மீது கோபமடைந்தார். ஏனெனில் அவர் அந்த கிளர்ச்சியுண்டான மக்களின் தந்தையாக இருந்தார். அதே நேரத்தில் சிறிய சமுவேல், ஆனாவின் மகன், ஆலயத்தில் வசித்து வந்தார். ஒரு இரவு அவர் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்டது. சமுவேலே, சமுவேலே என்று அழைத்தது. அவர் அதை மறைமுனிவர் எலியே அழைக்கிறார் என்று நினைத்து அவரிடம் சென்று கேட்டார், நீங்கள் என்னை அழைத்தீர்களா? அதுவே 3 முறை நடந்தது. ஆனால் எலி அவனை அழைக்கவில்லை. பின்னர் எலி உணர்ந்தார், இது தேவனுடைய அழைப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் யாகோவா சமுவேலை அழைக்கிறார் என்று நினைத்தார். அதனால் எலி சமுவேலிடம் கூறினார், அடுத்த முறை நீ அந்த குரலை கேட்டால் சொல்லுங்கள், இங்கே இருக்கிறேன் கர்த்தா, நீர் என்னை ஏற்க வேண்டும், என்னிடம் சொல்ல வேண்டும். தேவனிடம் அப்படிச் சொல்லு என்றார். சமுவேல் அப்படியே செய்தார். அதனால் 1 சமுவேல் 3:1 கூறுகிறது, சிறுவனான சாமுவேல் ஏலியின் கீழே கர்த்தருக்கு சேவை செய்து வந்தான். அந்த நாட்களில் கர்த்தர் ஜனங்களோடு நேரடியாக அடிக்கடி பேசுவதில்லை. யாகோவாவின் வார்த்தை என்ன? அந்நாள்களில் தீர்க்கதரிசிகள் இல்லை. ஏனெனில் தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசினார். தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசிகளின் மூலம் வெளிப்பட்டது. ஆனால் சமுவேலும் எலியும் இருந்த காலத்தில் கர்த்தரின் வார்த்தை குறைவாக இருந்தது. அதாவது தீர்க்கதரிசிகள் இல்லை. ஏனெனில் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். சிம்சோன் இறந்து விட்டார். சில நீதிபதிகளும் இறந்து விட்டனர். ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட நீதிபதி ஒரு பெண். அவளின் பெயர் தேபோரா.
அவள் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தாள். அவள் கர்த்தரின் முன்பாக நல்லதைச் செய்தாள். ஆனால் நல்ல நீதிபதிகள் இறந்தவுடன் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் சமுவேல் பிறந்தபோது ஜனங்கள் தொடர்ந்து பாவத்தில் இருந்தனர். அதனால்தான் அந்த நாட்களில் கர்த்தர் ஜனங்களோடு நேரடியாக அடிக்கடி பேசுவதில்லை. அங்கே மிக குறைந்த தரிசனங்களே இருந்தன. தெய்வம் ஜனங்களில் வெளிப்படவில்லை. தீர்க்கதரிசிகள் இல்லை. தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை வழங்கவில்லை. அதனால்தான் அந்த காலத்தில் எலி தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். சமுவேலும் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சமுவேல் தேவனுடைய அழைப்பை அனுபவிக்கத் தொடங்கினார். 3வது முறையாக அழைப்பு வந்தபோது எலி அவருக்கு தேவன் எப்படி பதிலளிக்கும்படி கூற வேண்டும் என்று விளக்கியிருந்தார். அதனால் வசனம் 1 சமுவேல் ஏற்கனவே எலியின் அறிவுரையின்படி தயாராக இருந்தார். அவர் கர்த்தரின் குரலைக் கேட்டபோது சமுவேலே சமுவேலே என்று அழைத்தது. அப்போதே வசனம் 1 கர்த்தர் வந்து அங்கே நின்றார். அவர் முன்பு போலவே செய்தார். அவர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். சாமுவேலோ கர்த்தாவே பேசும், நான் உமது தாசன், நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான். 11 கர்த்தர் சாமுவேலிடம், நான் இஸ்ரவேலில் சில காரியங்களை விரைவில் செய்வேன். அதைப் பற்றி கேள்விப்படுகிற ஜனங்கள் அதிர்ச்சி அடைவார்கள். இது கர்த்தர் சமுவேலிடம் கூறிய ஒரு தீர்க்கதரிசனம். அவர் கூறுகிறார், நான் இஸ்ரவேலில் ஒரு யத்தைச் செய்யப் போகிறேன். அதை யார் கேட்டாலும் அவர்களது 2 காதுகளும் அதனால் அதிரும். 2 காதுகளும் அந்தச் செய்தியை கேட்கும். எதிர்வரும் தீய நாளை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருங்கி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீய நாள் வரப்போகிறது. இது முழுமையான அழிவை ஏற்படுத்தும். எருசலேமில் மற்றும் யூதாவில் வாழும் மக்களுக்கு அது நிகழும். இது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நடந்தது. பாபிலோன் அரசனின் படை எருசலேமையும் ஆலயத்தையும் அழித்தபோது. ஆனால் இங்கே தேவன் சமுவேலிடம் இதை முன்பே அறிவித்தார். அதுவே வசனம் 1-2 தேவன் மேலும் கூறுகிறார், நான் ஏலிக்கும் அவன் குடும்பத்திற்கும் எதிராகச் செய்வேன் என்று சொன்னபடியே ஒவ்வொன்றையும் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்வேன். 13 நான் ஏலியிடம் அவனது குடும்பத்தை என்றென்றைக்கும் தண்டிக்கப் போவதாக கூறியிருக்கிறேன். அவன் மகன்கள் அவர்களாகவே சாபத்தை வரவழைத்துக் கொண்டனர். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கெட்டவற்றை பேசியும் செய்தும் வந்தனர் என்பதை ஏலி அறிந்திருந்தும் ஏலி அவர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டான். 14 அதனால்தான் ஏலியின் குடும்பத்தார் செய்த பாவங்கள் ஒருபோதும் பலிகளாலோ தானிய காணிக்கையாலோ தீர்வதில்லை என்று நான் ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். அதாவது அவன் மீது இரக்கம் கொள்ளப் போவதில்லை என்று கூறினார். மேலும் அவர் கூறுகிறார், விடியும் வரை சாமுவேல் படுக்கையிலேயே படுத்திருந்தான். அதிகாலையிலேயே எழுந்து கர்த்தருடைய ஆலய கதவைத் திறந்தான். ஏலியிடம் கர்த்தருடைய தரிசனத்தை பற்றி கூற சாமுவேல் பயந்தான். சமுவேல் அந்த தரிசனத்தை மறைமுனிவர் எலியிடம் வெளிப்படுத்த அஞ்சினார். ஏனெனில் அவர் கேட்ட நியாயத்தின் தண்டனை மிகவும் பயங்கரமானது. தேவன் சொல்லியதுபடி அந்த நாட்களில் எலிவும் அவரது மக்களும் யுத்தத்தில் இறக்கப் போகிறார்கள். ஒரே செய்தியை கேட்டே எலி உயிரிழப்பார். மேலும் அவரது மக்களும் யுத்தத்தில் உயிரிழப்பார்கள். பின்னர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வதென்றாலும் அது நிறைவேறும். அந்த செய்தியை கேட்டவர்களுக்கு அது நம்ப முடியாத ஒரு தீய செய்தியாக இருக்கும். ஏனெனில் ஒரு மனிதனின் பாவத்தினால் பலர் தண்டிக்கப்படுகிறார்கள். தேவன் அந்த நாட்களில் ஒருவரின் பாவத்திற்காக பலரை தண்டித்தார். ஆனால் இன்று கர்த்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் தேவன் ஒருவரின் பாவத்திற்காக மற்றவர்களை தண்டிக்கவில்லை. இன்று யார் பாவம் செய்கிறாரோ அவரே தண்டிக்கப்படுவார். ஒரு மனிதன் செய்யும் பாவத்திற்காக அவருடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர், சகோதரி, மாமா, மாமி, உறவினர்கள் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். யார் பாவம் செய்கிறாரோ அவருக்கே தேவன் கணக்கு கேட்பார். பழைய காலத்தில் அது இப்படி இல்லை. ஒருவர் பாவம் செய்தால் அடுத்த தலைமுறை அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததினால்
அந்த முறையை மாற்றி மகத்தான செயலை இதுவே அவர் நம்மிடையே செய்தது. அதனால் கர்த்தரின் நற்செய்தி எளிதானது, அதன் சுமை மிகப்பெரியது அல்ல. கர்த்தராகிய இயேசு கூறினார், என்னுடைய சுமை லேசானது, என்னுடைய நுகம் கனமானதல்ல. இது உண்மைதான். ஏனெனில் தேவனுடைய உதவியுடன் நாம் மாற்றம் அடைய முடிகிறது. இன்று நான் பாவம் செய்தால் எனக்கு தண்டனை இருக்கும். யாரும் என் காரணமாக தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதேபோல் என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை யாராவது பாவம் செய்தால் அதன் பாரம் என்மேல் வரும் என்று தேவன் சொல்ல மாட்டார். அவர்கள் செய்ததற்கே அவர்களே தேவனின் முன் கணக்கு சொல்ல வேண்டும். இதுவே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் ஒவ்வொருவரும் எதைச் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறோம். நாம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தரின் முன்பாக நேர்மையாக நடக்க முயல வேண்டும். அதனால் இங்கே நாம் தூய ஆவியின் வெளிப்பாட்டைப் பற்றி பேசுகிறோம். தேவன் சமுவேலுடன் இருந்ததை நாம் காண்கிறோம். சமுவேல் உயர்மறை முனிவராக ஆனார், மேலும் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாகவும் உயர்மறை முனிவராகவும் மட்டுமின்றி நீதிபதியாகவும் இருந்தார். சமுவேலின் காலத்தில் அவர் இஸ்ரவேல் மக்களிடையே இந்த அனைத்து பொறுப்புகளையும் வகித்தார். இதுவே தூய ஆவியின் வெளிப்பாடு. தேவன் அவருடன் இருந்தார், அவருக்கு துணையாக இருந்தார், அவருக்கு ஆதரவாக இருந்தார். அவர் செய்யும் அனைத்திலும் தேவன் அவருக்கு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அளித்தார். இதுவே கர்த்தரின் வெளிப்பாடு. இங்கே நாம் தேவனுடைய ஆவியின் வெளிப்பாட்டுக்கான மற்ற உதாரணங்களை காண்கிறோம். உதாரணமாக, அரசர்கள். நீதிபதிகளின் காலம் முடிந்த பிறகு சமுவேலின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அரசரை வேண்டினர். அவர்கள் சமுவேலிடம் சென்று கூறினார்கள், இஸ்ரவேலில் நாங்களும் ஒரு அரசனை வேண்டும், மற்ற அனைத்து ஜனங்கள் போல் நாங்களும் ஒரு அரசனை வேண்டுகிறோம். ஆனால் சமுவேல் கூறினார், இல்லை, நீங்கள் அரசனை வேண்ட வேண்டாம், ஏனெனில் தேவனே நம்முடைய அரசன். அவர்தான் உங்களை ஆளுகிறவர், அவர்தான் உங்களுக்குள் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் மக்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் கூறினர், இல்லை, மற்ற நாடுகளைப் போல் நாங்களும் ஒரு அரசனை வேண்டும். அதனால் தேவன் சமுவேலிடம் கூறினார், அவர்களுக்கு ஒரு அரசனை கொடு. அதனால் சவுல் இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் அரசனாக நியமிக்கப்பட்டார். சமுவேல் சென்று சவுலுக்கு அபிஷேகம் செய்தார், அரசனாக கட்டளையிட்டார். மேலும் அபிஷேகத்தின் போது சவுல் இஸ்ரவேலில் அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டுவிட்டார். அதன் பிறகு தேவன் அவரது இதயத்தை மாற்றினார், ஒரே கணத்தில் அவரது மனதை மாற்றினார். அவர் தயாராகி அன்றே அரசன் ஆனார். அரசனுடைய இதயத்துடன், அரசனுடைய எண்ணத்துடன், அரசனின் நற்பண்புகளுடன் அவர் மாற்றப்பட்டார். சவுல் 5, 6 அல்லது 7 ஆண்டுகள் அரசியல் கல்வி பயின்று அரசனாக ஆகஸ்ட் வேண்டியதில்லை. தேவன் ஒரே நாளில் அவரை தயாரித்தார். அவரது இதயத்தை மாற்றி இஸ்ரவேலின் அரசனாக ஆளும் மனப்போக்குடன் ஆக்கினார். அப்போது ஒரு தீர்க்கதரிசிகளின் குழு வந்து தீர்க்கதரிசித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சவுல் வந்தார், அவர் அவர்களுடன் சேர்ந்து தீர்க்கதரிசித்தார். இதனால் தேவன் சவுலுக்கு ஒரு அடையாளமாக காட்டினார், தேவனுடைய ஆவி சில தருணங்களில் அவருடன் இருக்கும், அவரை வழிநடத்தி போர்களில் வெற்றி பெற உதவுவார். அப்போதிருந்து போர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. மற்ற நாடுகளுடனான போரில் தேவன் சவுலுக்கு துணை நின்றார். இங்கே நாம் தூய ஆவியின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம். தூய ஆவி ஒரு மனிதனின் மீது இறங்கி அவரை பயன்படுத்தி அனைத்து காரியங்களையும் எளிதாக நிறைவேற்றச் செய்தார். சவுல் பிறகு சவுல் தேவனுடைய முன்பாக தீங்கானவன், அவர் ஆசீர்வாதங்களை இழந்தார். தாவீது அரசனாக வந்தார். சவுல் பிறகு தாவீது வந்தார், அவர் தேவனுடைய முன்பாக நேர்மையாக நடந்தார். அவர் பூரணமானவர் எனக் கூறப்பட்டது, ஏனெனில் அவர் விக்கிரகாராதனை செய்யவில்லை, மேலும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். தேவனுடைய ஆவி தாவீதின் மீது இறங்கினது.
இளமைத்திலிருந்தே தேவனுடைய ஆவி தாவீதின் வாழ்க்கையில் இருந்தது. அவர் தேவனுக்கு பாடல்கள் பாடினார், யாழ் வாசித்தார், சங்கீதங்களை இயற்றினார், இசையுடன் பாடல்களை அமைத்தார், தேவனை துதி செய்தார், மகிமைப்படுத்தினார். அதன் பிறகு தாவீது அரசனாக ஆனார். தேவன் அவருடன் இருந்தார். தேவனுடைய ஆவி தாவீதுடன் இருந்ததால் அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் நன்றாகவே நடந்தது. தாவீதின் ஆட்சி காலம் 4 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லதாக இருந்தது. தாவீது ஒரு நல்ல அரசன், தேவனுடைய மனிதன், அதனால் மக்கள் சந்தோஷமாக இருந்தனர். தாவீது இறந்ததும் அவருடைய மகன் சாலமோன் அரசனானார். ஆனால் அவர் வழிதவறினார். பெண்களாலும் அவருடைய செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாலும் அவர் வழி தவறினார். பெண்கள் அவரது இதயத்தை திருப்பிவிட்டனர். சாலமோனுக்கு கடவுள் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்தார். தேவனுடைய ஆவி சாலமோனில் வெளிப்பட்ட விதம் அவருக்கு ஞானம் கொடுத்து மக்களை ஆள உதவியது. சாலமோன் மிகவும் ஞானமானவன் என்பதால் பலரே மற்ற நாடுகளிலிருந்து அரசர்களும் உயர்ந்த மனிதர்களும் வந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க விரும்பினர். அவர் நீதிமொழிகள், பரிசுத்தவாக்கள், பாடல்கள் பற்றி பேசினார். இவரே தேவனுடைய ஆவியின் ஒளிவழியே இந்த அனைத்தையும் கூறியவர். அவை எல்லாம் இன்று நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன, ஏனெனில் அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான நெறிமுறைகள், தேவன் சாலமோனின் வாயிலாக கொடுத்த உபதேசங்கள். தேவனுடைய ஆவி சாலமோனுடன் இருந்தது. அவர் அனைத்து நீதிமொழிகளையும் அந்த பாடல்களையும் எழுதும்போது, அந்த மாமேதையை பெற்றுக்கொண்டபோது, மக்களை கற்றுக் கொடுக்கும் விதமாக அவர் பேசியபோது தேவனுடைய ஆவி அவருடன் இருந்தது. அதனால் தேவன் அவரை ஊக்குவித்தார், அவரை வழிநடத்தியது, பேச அவரை ஊக்குவித்தது. இதுவே தேவனுடைய ஆவியின் வெளிப்பாடு சாலமோனின் வாழ்க்கையில் நடந்தது. அவ்வாறு ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொண்டிருந்தார். தீர்க்கதரிசிகள் பற்றி என்ன சொல்லலாம்? தீர்க்கதரிசிகள்: எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசியாக இருந்தபோது அவருள் தேவனுடைய ஆவியின் வல்லமை இருந்தது. அவர் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு தீர்க்கதரிசித்தார். தேவன் அவரை எதிர்காலத்திற்கான தீர்க்கதரிசிகள் கூறுவதற்கு பயன்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச, தேவனுடைய சபையை பற்றி பேச, உலக முடிவை பற்றி பேச தேவன் அவரை உபயோகித்தார். அதேபோல் எலிசா, அவர் தீர்க்கதரிசியாகவும் எலியாவின் துணையாகவும் இருந்தார். ஒரு நாள் எலிசாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், எலியா எடுக்கப்பட போகிறார், அவர் இறக்கப் போகிறார். அதனால் எலிசா எலியாவை ஒருபோதும் தனியாக விடவில்லை. நான் அவரிடம் உள்ளதை பெற வேண்டும், நான் அவரை நேரில் காண விரும்புகிறேன் என்று கூறினார். எலியா தனியாக செல்வதற்கு கடுமையாக முயன்ற போதும் எலிசா அவரை தொடர்ந்தார். எலியா எலிசாவிடம் கூறினார், நான் போகப் போகிறேன், தேவனுடைய முன்னிலையில் நான் இருக்க வேண்டும். ஆனால் எலிசா பதிலளித்தார், இல்லை, நான் வருவேன். நீங்கள் என்னிடம் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். நீங்கள் கொண்டிருக்கும் தூய ஆவியின் வல்லமை எனக்கு தர வேண்டும். எலிசா எலியாவின் இருவடிவ தூய ஆவியின் வல்லமையை பெற விரும்பினார். அவர் கூறினார், நீங்கள் போகும் முன் நீங்கள் பெற்றுள்ள தேவனுடைய ஆவியின் வல்லமை எனக்கு தரப்பட வேண்டும். உங்களிடம் இருக்கும் தூய ஆவியின் வல்லமை எனக்கு பெற்றுத் தரட்டும். ஏனெனில் எலிசா புரிந்து கொண்டார், எலியா இல்லாவிட்டால் அவருக்கு தேவனுடைய வல்லமை விலகிவிடும். அதனால் அந்த வல்லமையை அவர் பெற்றுக்கொள்ள விரும்பினார். நீங்கள் பெற்றிருக்கும் தூய ஆவியின் வல்லமை எனக்கு வாரிக் கொடுக்கப்படட்டும் என்று கேட்டார். எலியா எலிசாவிடம் கூறினார், சரி, நீ என்னை காணும்போது, என்னை மறைந்து போகும்போது அது உனக்கு அளிக்கப்படும். நீ என்னை காண்பாயானால் தேவனுடைய ஆவியின் வல்லமை உனக்கு வரும். அதற்காக எலிசா ஒருபோதும் எலியாவை விட்டு பிரியவில்லை. அவர் எலியாவை தொடர்ந்து சென்றார். பின்னர் எலியா மேகங்களுக்கு மேல் தூக்கப்பட்டதை அவர் பார்த்தார், ஒரு எரியும் இரதத்தினால் எடுக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது எலியா புரிந்து கொண்டார், எலிசா உண்மையாகவே அவரைக் காண்கிறான். அதனால் அவருடைய மேலுடை கீழே விழுந்தது.
அந்த மேலுடை தீர்க்கதரிசிகளுக்கான அடையாளம் எலியாவின் ஆடையிலிருந்து கீழே விழுந்தது. எலிசா அந்த மேலுடையை எடுத்து கூறினார், எலியா செய்ததை நானும் செய்யப் போகிறேன். அவர் மேல் உடையை கொண்டு யோர்தான் ஆற்றை பிரித்தார். நானும் அதையே செய்யப் போகிறேன். அதன் பிறகு எலிசா அதையே செய்தார். அவர் புரிந்து கொண்டார், தூய ஆவியின் வல்லமே, தேவன் எலியாவிற்கு கொடுத்த அதே வல்லமே இனி அவருடனே இருக்கிறது. இதுவே தூய ஆவியின் வெளிப்பாடு எலிசாவின் வாழ்க்கையில் நடந்த விதம். அவ்வாறாக தீர்க்கதரிசிகள் இவற்றை அனுபவித்தார்கள். எலிசா தானும் அநேக அதிசயங்களைச் செய்யத் தொடங்கினார். தேவன் எலிசாவின் மூலமாக செயல்படத் தொடங்கினார். அதனால் பல அதிசயங்கள் நிகழ்ந்தன. ஒரு சமயம் எலிசா ஒரு நகரம் வழியாக சென்று கொண்டிருந்தபோது சில இளையவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். ஏனெனில் அவர் முதியவராக இருந்தார். அவர்கள் அவரை கிண்டல் செய்தனர். அவர்கள் கூறினர், தலையிலே முடி இல்லாதவரே, நீ மேலே ஏறு. தலையிலே முடி இல்லாதவரே, மேலே ஏறு. எலிசா அவர்களை நோக்கி பார்த்தார். அவர்களை கடுமையாக கண்டித்தார். ஒரு வார்த்தையே பேசினார். அது ஒரு சபையாக இருந்தது அல்லது ஒரு திருத்தமாக இருந்தது. அந்த நிமிடத்தில் ஒரு கரடியின் கூட்டம் வெளியே வந்தது. அந்த இளையவர்களை தாக்கியது. அவர்கள் தீர்க்கதரிசியை அவமதித்ததற்காக கர்த்தர் அவர்களை தண்டித்தார். ஏனெனில் தேவன் முன்பே கற்றுக் கொடுத்திருந்தார், தீர்க்கதரிசிகளை மதிக்க வேண்டும், முதியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அவை தேவனுடைய அடையாளங்களாக இருந்தன. அதேபோல ஒரு இடத்தில் விஷமயமான தண்ணீர் இருந்தது. மக்கள் அதை குடிக்க முடியாமல் இருந்தனர். எலிசா கூறினார், இதைச் செய்யுங்கள், அதைச் செய்யுங்கள். அவர்கள் செய்தபின் அந்த தண்ணீரிலிருந்து விஷம் நீங்கியது. மக்கள் அதை குடித்தபோது உயிருடன் இருந்தார்கள், யாரும் இறக்கவில்லை. தேவன் எலிசாவை மக்களின் நன்மைக்காக அதிசயங்களைச் செய்ய பயன்படுத்தினார். எலிசா தீர்க்கதரிசியாக இறந்த நாள் வரை பல அதிசயங்களைச் செய்தார். அவர் இறந்த பிறகு அவரை ஒரு இடத்தில் அடக்கம் செய்தனர். ஒரு நாள் ஒரு குழு ஒருவர் இறந்து விட்டார். அவர்கள் அவரை அடக்கம் செய்யச் சென்றனர். அந்த நேரத்தில் போர் நடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அருகில் ஒரு படை இருந்தது. அவர்கள் பயந்து பதற்றமடைந்தனர். அவர்கள் ஓடிச் செல்லும் முன் அந்த இறந்தவரின் உடலை எலிசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் வீசிவிட்டார்கள். அவ்வாறு அந்த உடல் எலிசாவின் அடக்கத்தலத்தில் விழுந்தது. அந்த நேரத்தில் அந்த இறந்த மனிதன் உயிர்த்தெழுந்தார். ஏனெனில் அவர் எலிசாவின் உடல் இருக்கும் இடத்தில் விழுந்தார். அவருக்கு உயிர் திரும்பியது. அதனால் தேவன் அவர்களுக்கு எலிசா உண்மையாகவே தேவனுடைய மனிதர் என்பதை காட்டினார். எலிசா தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் நியமிக்கப்பட்டவர். அவர் கூறிய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தை என்பதால் மக்கள் அதை நம்ப வேண்டும். அதனால்தான் அந்த அதிசயம் நடந்தது. இவர் தேவனுடைய மனிதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் காட்டினார். அதனால் மக்கள் அவர் எழுதிய தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். தேவன் இந்த அனைத்தையும் செய்யும் காரணம் என்ன? மக்கள் அதிசயங்களை பார்த்து தேவன் உயிருடன் இருக்கிறார், தேவன் உண்மையானவர், தேவன் மட்டுமே உண்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே தேவன் நினைத்திருக்கும் காரணம். அதனால் இது பழைய காலத்தில் தேவனுடைய ஆவி வெளிப்பட்ட விதம். நான் இங்கு ஒரு சிறிய சுருக்கமே அளித்துள்ளேன். பழைய காலத்தில் தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசிகளின் மீது இறங்கி அவர்களை பயன்படுத்தினார். அவ்வாறாகவே தேவன் தனது ஆவியினால் மனிதர்களில் வெளிப்பட்டார். அதனால் இப்போது நாம் ஏசாயா 4:4 செல்கிறோம். எங்கு தேவன் தீர்க்கதரிசி ஏசாயாவின் வாயிலாக பேசுகிறார். தேவன் எதிர்காலத்திற்கு ஒரு வாக்சத்தை அளிக்கிறார். எதிர்காலத்தில் தேவன் அனைத்து மக்களுக்கும் தூய ஆவியை வழங்குவார். எவரேனும் மெசியாவே, கிறிஸ்துவை, இரட்சகரை நம்பினால் அவர்களுக்கு தேவனுடைய தூய ஆவி கிடைக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எவரேனும் கர்த்தரை நம்பினால் அவர்களுக்கு தூய ஆவி கொடுக்கப்படும். இதுவே பழைய கால தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே சொன்ன வாக்சத்தை. ஏசாயா பழைய கால தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருடைய தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்திற்காக இருந்தன. ஏசாயா 4:1 கூறுகிறது, யாக்கோபே, நீ எனது தாசன், என்னைக் கவனி. இஸ்ரவேலே,
நான் உன்னைத் தேர்ந்தெடுக்கிறேன். நான் சொல்வதைக் கேள். வசனம் 3 கூறுகிறது, நான் ஊற்றுவேன். எதிர்காலத்தில் நான் வறண்ட நிலத்தின் மீது நீரை ஊற்றுவேன், வறண்ட பூமியின் மீது நதிகளை ஊற்றுவேன். இது மனிதர்களின் இருதயத்தைப் பற்றி பேசுகிறது. தேவனில்லாத மனிதர்களின் இருதயம், தூய ஆவியில்லாத ஒரு இருதயம், வெறுமையாக பாவத்தில் வாழ்ந்து தேவனில்லாமல் நம்பிக்கையில்லாமல் இருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் எதிர்காலத்திற்கு ஒரு வாக்சம் கொடுத்தார். நான் நீரை ஊற்றுவேன், தூய ஆவியே, வறண்ட நிலத்தின் மீது, தேவனில்லாத இருதயத்தில். நதிகளை ஊற்றுவேன், தேவனுடைய வார்த்தை, தூய ஆவி, வாழும் நீர், அது தேவனில்லாத மனிதர்களின் இருதயத்தில் ஊற்றப்படும். என் ஆவியே உன் சந்ததியின் மேல் ஊற்றுவேன். என் ஆசீர்வாதத்தை உன் புதுவிளைவுகளின் மேல் ஊற்றுவேன். இதில் கர்த்தர் ஒரு வாக்சத்தை கொடுக்கிறார். சந்ததி என்றால் வருங்கால தலைமுறைகள், புதுவிளைவு என்றால் புதியவர்கள். இது எதிர்காலத்திற்கான வாக்சம், மெசியாவின் காலத்திற்காக, கிறிஸ்துவின் காலத்திற்காக. அவர் வெளிப்படும்போது தூய ஆவி ஊற்றப்படும். எசேக்கியேல் 3:6, 2:5 இன்னொரு தூய ஆவிக்கான வாக்சம் உள்ளது. இது எதிர்காலத்திற்கான வாக்சம், மெசியா வெளிப்படும் நேரத்திற்காக, கிறிஸ்து இரட்சகர் மீட்பர் வரும் நாளுக்காக. அங்கே தேவன் கூறுகிறார். எசேக்கியேல் 3:6, 2:5 கூறுகிறது, பின்னர் நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீரைத் தெளிப்பேன். நான் உங்களை சுத்தமாக்குவேன். நான் உங்களது எல்லா அசுத்தங்களையும் கழுவுவேன். நான் உங்களது பாவங்களாலும் அருவருப்பான விக்கிரகங்களாலும் வந்த அசுத்தையும் கழுவுவேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியைப் பற்றி பேசுகிறது. 26 நான் உங்களில் புதிய ஆவியை வைத்து உங்கள் சிந்தனை முறையையும் மாற்றுவேன். நான் உங்கள் உடலில் உள்ள கல் போன்ற இருதயத்தை எடுத்துவிட்டு மென்மையான மனித இருதயத்தை கொடுப்பேன். பாருங்கள், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியைப் பற்றி பேசுகிறான். 27 நான் உங்களுக்குள் எனது ஆவியை வைப்பேன். நான் உங்களை மாற்றுவேன். எனவே நீங்கள் என் சட்டங்களுக்கு அடிபணிவீர்கள். நீங்கள் கவனமாக என் கட்டளைகளுக்கு அடிபணிவீர்கள். இது ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியைப் பற்றி பேசுகிறது, மெசியாவின், கிறிஸ்துவின் வெளிப்பாட்டைப் பற்றியது. இங்கு தேவன் தூய ஆவிக்கான வாக்சங்களை அளிக்கிறார். எதிர்காலத்தில் அது எப்படி இருக்கும் என்பதை கூறுகிறார். எதிர்காலத்தில் அது எவ்வாறு நிகழும் என்பதை குறிப்பிடுகிறார். யோவேல் 2:2-8 எதிர்காலத்திற்கான வாக்சம். யோவேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே வாழ்ந்தவர். அவர் எதிர்காலத்திற்காக தீர்க்கதரிசித்தார். இரட்சகர், மீட்பர், மெசியா, கிறிஸ்து வருவதைப் பற்றி பேசினார். தேவன் அந்த எதிர்காலத்திற்காக ஒரு வாக்சத்தை அளித்தார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கான வாக்சம். அங்கே இவ்வாறு சொல்லப்படுகிறது. யோவேல் 2:2-8 இதற்குப் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அனைத்து மனிதர்களின் மேல் இது தேவனுடைய வாக்சம். நற்பெருமை மிக்க தேவனே, பரிசுத்த பிதாவே, என் தேவனே, என் அரசனே, உமக்கு நன்றி. உமது நாமம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும், புகழப்பட்டும். உமக்கே மாட்சியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஆகட்டும். ஏனெனில் உமது கருணைக்காக, உமது சத்தியத்திற்காக, உமது பரிசுத்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய தேவனே, என் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமது கையை நீட்டி அவர்களை சுகமாக்கும். அவர்களை விடுவிக்கும். சூனியத்தையும் மந்திரத்தையும் நீக்கும். அவர்கள் மீண்டும் தலைமுடியை பெறட்டும். அவர்கள் மீண்டும் ஆரோக்கியமாகட்டும். கோடரிக்கைகள், தோலில் ஏற்பட்ட நோய்கள், ஒரு கொடிய மருந்தீனம் போல தோன்றும் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கும் ஆண்டவரே. ஏனெனில் இவை அனைத்தும் சூனியத்தின் விளைவுகள். இயேசுவே, சாத்தான் அழிக்க வந்தான், துன்பம் கொடுக்க வந்தான், அமைதியை கெடுக்க வந்தான். ஆனால் நீர், ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றீர். இந்த ஆத்மாக்களைப் பற்றி கருணை கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் உமது வழிகளை புரிந்து கொள்ளவில்லை. இப்போதுதான் அவர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே,
அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும்படி கேட்கிறேன். அவர்கள் நாங்கள் உம்மோடு இருப்பதைப் போல் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவர்கள் நாங்கள் உணரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையட்டும், ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உம்மிடம் வேண்டுகிறேன், ஆண்டவரே. அனைத்து துன்புறும் ஆதரவற்றவர்களுக்காக, தேவையுடைய அனைவருக்காக, ஆண்டவரே, நீர் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும். ஆண்டவரே, அவர்களின் தேவைகளை சபிக்கவும், எல்லாவற்றையும் வழங்கவும், அவர்களின் நோய்களுக்கும், உடல் தேவைகளுக்கும், உணவிற்கும், குடியிருப்பிற்கும், உடைகளுக்கும், அனைத்து பொருட்களுக்கும், அவர்கள் இதயங்களில் உள்ள ஆவல்களை நிறைவேற்றும், ஆண்டவரே. துன்புறும் அனைவரின் கண்ணீரையும் துடைக்கும், அவர்களுக்கு உதவும். பரிசுத்த பிதாவே, உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கும். என் பிதாவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, ஆண்டவரே. உமக்கு நன்றி, ஏனெனில் உமது அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது. உமது கருணை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. உமது வாக்குறுதிகள் நம்பிக்கைக்குரியவை, உண்மையானவை. நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், என் பிள்ளைகளே, என் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் முகத்தைத் தேடுங்கள், என் முகத்தைத் தேடுங்கள். ஜெபியுங்கள், முன்னே செல்லுங்கள். அழைத்துக் கேளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் இருக்கிறேன். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் அருகிலேயே இருக்கிறேன், கேட்கிறேன், பார்க்கிறேன், கவனிக்கிறேன். நான் பலர் மேல் கருணை செலுத்துவேன், பலரை விடுவிப்பேன், பலரை சுகமாக்குவேன். இறைவன் உங்களுக்கு விரைவில் முன்னேற்றத்தை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன். சீக்கிரமே நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுவீர்கள். இந்த உலகம் சந்திக்கின்ற காலங்களை தாண்டி விடுவிக்கப்படுவீர்கள். நான் உங்களை எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும், எல்லா வலுக்கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுவிப்பேன். நான் தீமையை அகற்றுவேன், புதிய வாய்ப்புகளை தருவேன். நீங்கள் என்னை தேடுவதற்காக, என்னை சேவிப்பதற்காக, என்னை நம்புவதற்காக, என்னை பொறுத்து வாழ்வதற்காக. நீங்கள் வேதாகமம் வாசிக்க வேண்டும், என் முகத்தை ஜெபத்தில் தேட வேண்டும், என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், முன்னே செல்ல வேண்டும். நான் பலருக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவேன், நிறைய செழிப்பு மற்றும் வெற்றிகளை வழங்குவேன். மகிழ்ச்சியை கொடுப்பேன், ஆனந்தத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். நான் வெளிப்படுவேன். சீக்கிரமே நீங்கள் பல ஆன்மீக மற்றும் பொருட்சார் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். பலர் உடல்நலத்தை பெறுவார்கள். நான் அற்புதங்களைச் செய்வேன், பல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தையும் முழுமையான விடுதலையையும் வழங்குவேன். முன்னே செல்லுங்கள். தைரியமாக இருங்கள். வலிமையாக இருங்கள். தொடர்ந்து செல்லுங்கள். நன்றி, பரிசுத்த பிதாவே. நன்றி, நித்திய தேவனே. நன்றி, பிதாவே, உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில். மகத்துவமிக்க ஆண்டவரே, நீர் பெரியவர், நித்திய தேவனே. பரிசுத்த பிதாவே, உமது கருணை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. ஆசீர்வதிக்கப்படட்டும் நமது தேவன். உமது வாக்குறுதிக்காக நன்றி, ஆண்டவரே. உமது வார்த்தைக்காக நன்றி, ஆண்டவரே. நித்தியமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, மாட்சியும் மகிமையும் உமக்கே உரியதாகட்டும், ஆண்டவரே, இப்போதிலும் என்றென்றும். ஆமேன். மகிமை ஆண்டவருக்கே. ஆசீர்வதிக்கப்பட்ட நம் தேவன். புகழப்பட்டும் ஆண்டவரின் நாமம். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இப்போது நாம் காந்திகை 7:2 பரிசுத்த ஆவி இயங்குகிறார் என்ற காந்திகையை பாடுவோம். El Espíritu de Dios se mueve, se mueve, se mueve. El Espíritu de Dios se mueve dentro de mi corazón. Un poquito más alto. El Espíritu de Dios se mueve, se mueve, se mueve. El Espíritu de Dios se mueve dentro de mi corazón. Oh hermano, deja que se mueva, se mueva, se
se mueva dentro de tu corazón. El Espíritu de Dios se mueve, se mueve, se mueve. Oh, es mano de Dios se mueve dentro de tu corazón. Oh, hermano, deja que se mueva, se mueva, se mueva. Oh, hermano, deja que se mueva dentro de tu corazón. ஆசிர்வதிக்கப்பட்டும் புகழப்படவும் ஆண்டவரின் நாமம் மகிமை தேவனுக்கு என்றென்றும். Toma por favor mi mano, Señor. Contigo quiero ir. Con sangre aquí pagaste por mí. Te quiero hoy servir. Anhelo poder lo malo vencer y en santidad vivir. Toma por favor mi mano, Señor. Contigo quiero ir. Toma por favor mi mano, Señor. Contigo quiero ir. Con sangre aquí pagaste por mí. Te quiero hoy servir. Anhelo poder lo malo vencer y en santidad vivir. Toma por favor mi mano, Señor. Contigo quiero ir. மகிமை ஆண்டவருக்கே. என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகள் மற்றும் அனைவரும் நாம் ஆண்டவரின் கரம் பிடித்து நடக்க வேண்டும். ஆண்டவரே, என் கையை பிடித்து நடத்தும். நான் இந்த உலகில் வாழ விரும்புகிறேன், உலகில் நடக்க விரும்புகிறேன், ஆனால் உம்முடன் கைப்பிடித்து பயணிக்க என்று ஆண்டவரிடம் சொல்லுங்கள். என் தேவன் உங்களை மிகுந்தருளில் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஆண்டவருக்கு பாராட்டுகிறோம், ஏனெனில் அவர் இன்று தீர்க்கதரிசனம் மூலம் மகத்தான ஆசீர்வாதங்களையும் வாக்குறுதிகளையும் வழங்கினார். புதியவர்களுக்கு நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இன்று தீர்க்கதரிசனம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவி பேசினார். தேவன் அழகான, அருமையான, அதிசயமான வாக்குறுதிகளை அளித்தார். நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அவற்றை பெறுவீர்கள், நீங்கள் அவற்றை அனுபவிப்பீர்கள். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களை ஆண்டவரில் மிகுந்த அன்புடன் நேசிக்கிறேன். நன்றி.